கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 22 துறவிகள் போதைப் பொருட்களுடன் அடுத்தடுத்து வெளியான காணொளி. ஐக்கிய மக்கள் சக்தியில் ஏற்பட்டுள்ள உள்ளக வெடிப்பு, தொகுதி அமைப்பாளர் ஒருவர் விலகல். சைபர் தாக்குதல் அபாய பட்டியலில் இலங்கை, எச்சரிக்கை விடுக்கும் நிபுணர்கள். விண்ணை தொடும் தங்கத்தின் விலை, இன்றைய நிலவரம் இதோ. மிகுதி பணத்தை கேட்பதற்கு இப்படி ஒரு தண்டனையா? சமூக வலைதளங்களில் வைரலாகும் காணொளி. திலீப பீரிஸுக்கு இராணுவ தளபதியிடமிருந்து வந்த அழைப்பு, கடுங்கோபத்தில் நடந்த வாக்குவாதம். தூக்கிச் செல்லவே தனிப்படை, மணமகனை திறனெடுத்த பண மாலை, வியப்பில் பார்த்த பொதுமக்கள். அபாயகரமாக வாகனம் ஓட்டிய சாரதி வெளியான காணொளி, போலீசாரின் தரமான சம்பவம். மாணவர்களின் ஒழுக்கத்தில் விளையாடினால் இதுதான் நிலை. காசாவில் மீண்டும் ரத்தம் சிந்திய வெள்ளிக்கிழமை. பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் 1.1 பில்லியனுக்கும் அதிகமான மதிப்புள்ள பெரும் அளவிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் 22 பௌத்த பிக்குகள் காவலில் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் உள்ளூர் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. உளவு தகவலின் அடிப்படையில் காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவைச் சேர்ந்த அதிகாரிகள் சனிக்கிழமை இரவு நடத்திய சோதனையின் போது இந்த கைதிகள் நடைபெற்றுள்ளன. பள்ளிப் பொருட்கள் மற்றும் பல வகையான இனிப்புகள் இறங்கிய போலி அடிப்பாகத்தை கொண்டு சூக்கேஸுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 110 கிலோகிராமுக்கும் அதிகமான சந்தேகத்துக்கிடமான குஷ் மற்றும் இஷ் ரகம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். ஒவ்வொரு பிக்கும் தங்களது பயணப் பைகளில் 5 கிலோகிராமுக்கும் அதிகமான போதைப் பொருட்கள் எடுத்துச் சென்றதாக அறிக்கைகள் கூறுகின்றன. ஒரு புரவலர் ஏற்பாடு செய்ததாக கூறப்படும் விமான டிக்கெட்டுகளை பயன்படுத்தி இந்த குழுவினர் ஏப்ரல் 22 அன்று பேங்காங்குக்கு பயணம் செய்திருந்தமையும் புலனாய்வாளர்கள் கண்டறிந்துள்ளார்கள். சந்தேக நபர்கள் வெளிநாட்டில் இருந்தபோது சாதாரண உரையில் இருந்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் கைபேசி ஆதாரங்களில் காட்டியதாகவும் கூறப்படுகிறது. பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் வரலாற்றில் இதுவே மிகப்பெரிய போதைப்பொருள் வேட்டை என்றும் அங்கு துறவிகள் பெருமளவு போதைப்பொருள் சரக்கோடு கைது செய்யப்பட்டதாக பதிவு செய்யப்பட்ட முதல் வழக்கு இது என்றும் இந்த கைப்பற்றல் விவகாரம் தெரிவிக்கின்றது. நாட்டில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பல்வேறு கல்வி நிலையங்களில் உயர்கல்வி பணியும் இளம் துறவிகள் என கூறப்படும் சந்தேக நபர்கள் மேலதிக நடவடிக்கைக்காக கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார்கள். மட்டக்களப்பு மாவட்டம் மண்முல்லே தென் எருவில்பட்டு பிரதேச சபைக்குட்பட்ட 2 சிகை அலங்கார நிலையங்கள் மண்முனை தெற்கு எருவில்பட்டு பிரதேச சபை தவிசாளர் வினோஜாட் உட்பட அதிகாரிகளால் மூடப்பட்டுள்ளன. பாடசாலை அதிபர்கள் மற்றும் பெற்றோர்கள் பிரதேச சபை தவிசாளரம் முன்வைத்த கோரிக்கைக்கு அமைய பொது சுகாதார பரிசோதகராக இந்த திடீர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக பிரதேச சபை தவிசாளரிடம் போது தெரிவித்துள்ளார். தமது பிரதேசத்துக்குட்பட்ட சுமார் 24 சிகை அலங்கார நிலையங்களில் உரிமையாளர்களுடன் கலந்துரையாடி அவர்களுடன் இணைந்து பாடசாலை மாணவர்களுக்கு முறையான முடிவெட்ட வேண்டும் என்றும் சில திட்டங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இத்திட்டத்தை கடைபிடிக்காத சிகை அலங்கார நிலையங்கள் வியாபார சான்றிதழ்கள் நிறுத்தப்படும் எனவும் எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சில சிகை அலங்கார நிலையங்களில் கல்வி பயில்கின்ற மாணவர்களுக்கு முறையற்ற விதத்தில் முடிவெட்டப்படுவதாகவும் அதனை நிறுத்துமாறும் பிரதேச சபைக்கு 4 பாடசாலைகள் எழுத்து மூல கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த கோரிக்கைக்கு அமைவாக தாம் நேரில் அந்த சிகை அலங்கார நிலையங்களுக்கு சென்று அவற்றை உடன் அமலுக்கு வரும் வகையில் இழுத்து மூடியுள்ளதாக மண்முல்லை தெற்கு எருவில்பட்டு பிரதேச சபை தவிசாளர் வினோஜாட் தெரிவித்துள்ளார். சமூகத்தில் சீர்கேடான தவறான நடவடிக்கைக்கு சிகை அலங்கார உரிமையாளர்கள் ஒத்துழைப்பு வழங்குவார்களாயின் எதிர்காலத்தில் அவ்வாறான அனைத்து சிகை அலங்கார நிலையங்களும் மூடப்படும். மாணவர்களுக்கு எவ்வாறு முடிவெட்ட வேண்டுமோ அதே போன்றுதான் முடிவெட்ட வேண்டும். அதனை மீறி வித்தியாசமான வடிவங்களில் முடிவெட்ட முடியாது. மாணவர்களின் ஒழுக்க நடவடிக்கைகளுக்கு சிகை அலங்கார நிலையங்களின் உரிமையாளர்களுக்கும் ஒத்துழைக்க வேண்டும் என்று இதன் போது தவிசாளர் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச பொருளாதார மாற்றங்கள் மற்றும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர்ச்சூழல் ஆகியவற்றின் தாக்கத்தால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை என்ற அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. இன்றைய நிலவரப்படி சர்வதேச சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையும் 4708.69 டாலர்களாகவும் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையும் ஒரு அவுன்ஸ் வெள்ளியின் விலை 75.69 டாலர்களாகவும் பதிவாகியுள்ளது.
டாலரின் மதிப்பு வலுவடைந்து வருவது உலகளாவிய அரசியல் நகர்வுகளுக்கு இந்த விலை மாற்றத்துக்கு பிரதான காரணமாக கருதப்படுகிறது. கடந்த சில நாட்களாக உள்நாட்டு சந்தையில் தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கமான போக்குகள் நிலவி வந்த நிலையில் சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள திடீர் விலை அதிகரிப்பு இலங்கை சந்தையிலும் தங்கத்தின் விலையை உயர்த்துவதற்கு வழிவகுக்கும் என்று பொருளாதார ஆராய்ச்சியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். எனவே நகைக்கடை வியாபாரிகள் மற்றும் முதலீட்டாளர்கள் இன்றைய சந்தை மாற்றத்தை உன்னிப்பாக கவனித்து வருவதுடன் நுகர்வோர் தங்கத்தை கொள்வனவு செய்வதில் விலை மாற்றங்களை அவதானித்துக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். இந்தியாவில் ராஜஸ்தான் மாநிலத்தில் நடைபெற்ற திருமண விழா ஒன்றில் மணமகன் ஒருவர் 100 அடி நீளம் கொண்ட பிரம்மாண்டமான பணமாலையை அணிந்துள்ள காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. முழுவதுமாக 500 ரூபாய் நோட்டுகளை கொண்டு சேர்க்கப்பட்ட இந்த மாலை மணமகளின் காலத்திலிருந்து தொடங்கி வீதி வரை நீண்டிருந்தது. இதனை தூக்கிச் செல்லவே பல நபர்கள் உதவி செய்ய வேண்டியிருந்தது. இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணைகளில் அந்த பகுதியில் உள்ள ஒரு திருமணச் சடங்கு பகுதி என்றும் இது பணமாலை சொந்தமல்லதல்ல மாறாக திருமணத்துக்காக வாடகைக்கு கொண்டு வரப்பட்டது என்றும் தெரிய வந்துள்ளது. ஆடம்பரத்தை காட்ட இத்தகைய செயல்கள் அரங்கேற்றப்படுவதும் ஒருபுறம் வியர்ப்பை ஏற்படுத்தினாலும் பொது இடங்களில் பணத்தை எவ்வாறு காட்சிப்படுத்துவது பாதுகாப்பான ரீதியான கவலையும் ஏற்படுத்தியுள்ளது என இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. காசா பகுதிகளில் வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் நடத்திய தொடர்ச்சியான தாக்குதல்களில் ஒரே நாளில் 12 பேர் உயிரிழந்துள்ளார்கள். காசா நகரில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 காவல்துறையினர் உட்பட 3 கொல்லப்பட்டுள்ளார்கள். இதனை உறுதிப்படுத்திய இஸ்ரேலிய ராணுவம் ஹமாஸ் போராளிகளையே தாம் இலக்கு வைத்ததாக தெரிவித்துள்ளது. இதேவேளை வடக்கு காசாவின் பெய்ட் ஹிலா பகுதியில் நடத்தப்பட்ட பீரங்கி தாக்குதலில் 2 கொல்லப்பட்டுள்ளார்கள். தெற்கு காசாவில் கான் ஜூனிஸ் பகுதியில் காவல்துறை வாகனம் ஒன்றை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் 4 காவல்துறையினர் உட்பட 7 பேர் உயிரிழந்துள்ளார்கள். திருமண மண்டபம் ஒன்றின் அருகிலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. காசாவின் ஹமாஸ் அமைப்பினால் மீண்டும் நிர்வாகத்தின் நிலைப்பற்றை பயன்படுத்த காவல்துறை படையினை இலக்கு வைத்து இஸ்ரேல் தனது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. 2005 அக்டோபர் போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு பின்னரும் காசாவில் வன்முறைகள் தொடர்பது சர்வதேச அளவில் கவலை ஏற்படுத்தியுள்ளது என டொய்லஸ் செய்திகள் தெரிவிக்கின்றன. நாட்டின் பல பகுதிகளில் பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மேல் சப்ரூவா மற்றும் வடமேல் மாகாணங்களில் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதேவேளை மத்திய சப்ரூவா மற்றும் மூவா மாகாணங்களில் காலி, மாத்தறை மற்றும் களத்துறை மாவட்டங்களிலும் அதிகாலை வேளையில் சில இடங்களில் மூடுபனி நிலவுவது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக வறண்ட வானிலை நிலவும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மின்னத்தாக்கங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். மத்திய கிழக்கு மோதல்களுக்கு இணையாக இணையதளங்கள் மீதான சைபர் தாக்குதல்கள் அதிகரிக்கும் போக்கு காணப்படுவதாகவும் இவ்வாறான சைபர் தாக்குதலுக்குள்ளாகும் அதிக அபாயம் கொண்ட நாடுகள் பட்டியலில் இலங்கையும் உள்ளதாகவும் நாட்டின் சிரேஷ்ட தகவல் தொழில்நுட்ப நிபுணர் ஒருவர் எச்சரிக்கை விடுவித்துள்ளார். இலங்கையின் சிரேஷ்ட தகவல் தொழில்நுட்ப நிபுணரான ஹர்ஷ விஜயவர்தன இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில் உலகில் இணை அச்சுறுத்தல்கள் நிலவும் நாடுகளில் பட்டியலில் இலங்கை 20வது இடத்தில் உள்ளது. கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னர் 91 லட்சம் இணையதளங்களுக்கு சைபர் தாக்குதல் அச்சுறுத்தல் விடுவிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பொதுவாக உலகில் குழப்பகரமான காலப்பகுதியில் இவ்வாறான சைபர் தாக்குதல்கள் அதிகரிக்கும் போக்கு காணப்படுகிறது. கடந்த கோவிட் பெருந்தொற்று காலத்திலும் ரஷ்யா உக்ரைன் போரின் உச்சக்கட்டத்தில் இது அவதானிக்கப்பட்டன. தற்போது நிலவும் மத்திய கிழக்கு போர் சூழலில் அத்தகைய போக்குகள் தென்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சைபர் தாக்குதல்கள் பல்வேறு குழுக்களும் ஈடுபடுத்தப்படுகின்றன. சில சமயங்களில் அரசியல் தேவைகளுக்காகவும் இன்னும் சில வேளைகளில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களுக்காகவும் இவை இணையதளத்தில் பெருமளவு இடம்பெற்று வருகின்றன. கடந்த காலங்களில் இலங்கையின் முக்கிய அரசு இணையதளங்கள் சிலவற்றுக்கு ஒரு வர்த்தக வங்கி, காப்பீட்டு நிறுவனம் மற்றும் முன்னணி ஆடை தொழிற்சாலை என்பவற்றுக்கும் இவ்வாறான பாதிப்புகள் ஏற்பட்டன. அண்மையில் நிதியமைச்சில் 2.5 மில்லியன் ரூபாய் அந்நிய செலாவணி மோசடி செய்யப்பட்டதை போன்ற சம்பவம் இதற்கு முன்னர் இடம்பெறவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள பல நிறுவனங்கள் மிக அதிக விலை கொடுத்து தரவு பாதுகாப்பு முறைமைகளையும் பெற்றுக்கொண்ட போதிலும் அவற்றை சரியான முறையில் செயல்படுத்தி அபாயங்களை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பது பல சந்தர்ப்பங்களிலும் அவதானிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறியுள்ளார். இலங்கை நிபுணர்கள் இந்த அச்சுறுத்தல்களை உறுதியாக அடையாளம் காண வேண்டும் என்றும் இந்த சைபர் அபாயங்களை குறைப்பதற்கு வலுவான வேலை திட்டம் ஒன்று தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படுவது அத்தியாவசியமானது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் முக்கிய உறுப்பினர் ரத்மநாடை தொகுதி அமைப்பாளர் திடீரென பதவி விலகியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் ரத்மநாடை தேர்தல் தொகுதி அமைப்பாளராக பணியாற்றிய வைத்தியர் சமல் சஞ்சீவா அப்பதவியிலிருந்தும் கட்சியில் வகித்து வரும் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் உடனடியாக விலகியுள்ளார்.
இவர் மேலும் சிவில் உரிமைகளுக்காக மருத்துவர்கள் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். கட்சியில் வகித்த அந்த அனைத்து பொறுப்புகளிலிருந்து முழுமையாக விலகுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 2024 அக்டோபர் 7 அவர் ரத்மலாரி தொகுதி அமைப்பாளராக எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசாவால் நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயிர்நீத்த தாக்குதல் தொடர்பான அசாத் மௌலானா சனல் 4 தொலைக்காட்சிக்கு வழங்கிய அறிக்கையின்படி முன்னாள் புலனாய்வு பிரிவின் சுரேசாலா சம்பந்தப்பட்ட வழக்கு அண்மையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையின் பின்னர் விசாரணையில் அரசு தரப்பினர் வாதிடுகின்ற மேலதிக சொலிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் இதற்கு இராணுவ தளபதி ஒரு அழைப்பினை மேற்கொண்டதாக தெரிவித்துள்ளார். குறித்த வழக்கு விசாரணையோடு தொடர்புடைய சாட்சியங்கள் 6 பேருக்கு இராணுவ புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் கடும் அச்சுறுத்தல் முன்னர் விடுவிக்கப்பட்டதாக திலீப் பீரிஸ் கூறிய நிலையில் இந்த அழைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்தியாவின் டெல்லியில் உளவு மற்றும் கூடார சேவை தொழில் செய்து வரும் லோகேஷ் குப்தா என்பவர் அஜய் போல் அவரது மகளின் திருமணத்திற்காக சமையல் பணியில் ஈடுபட்டிருந்தார். இதற்காக அவர் 2.5 லட்சம் கோரியிருந்தார். முன்னதாக 50,000 வழங்கப்பட்ட நிலையில் மிகுதி தொகை அவருக்கு வழங்கப்பட வேண்டியிருந்தது. அத்தொகையை கேட்பதற்காக நேற்றிரவு அஜய் போல் வீட்டுக்கு சென்றுள்ளார். இதன்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஆத்திரமடைந்த அஜய் போல் மற்றும் அங்கிருந்த 2 சிறுவர்கள் லோகேஷை வலுக்கட்டாயமாக மொட்டை மாடிக்கு இழுத்துச் சென்றுள்ளார்கள். அங்கிருந்து மின்சார அரைக்கும் கருவி இயக்கி அதற்கு லோகேஷின் 2 கைதிகளையும் வலுக்கட்டாயமாக அழைத்துச் சென்று சித்திரவதை செய்துள்ளார். இதனையடுத்து இரத்த வெள்ளத்தில் மீட்கப்பட்ட லோகேஷ் தற்போது மருத்துவமனைகளில் கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த சம்பவம் தொடர்பாக ஐயை போலை கைது செய்துள்ள காவல்துறையினர் அவரிடம் இந்த சிறுவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றார்கள் என இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஏப்ரல் 18 அன்று கிண்ண தியான மகாகம பகுதியில் நடைபெற்ற புத்தாண்டு விழாவின் போது அபாயகரமான வாகனம் ஓட்டியதாக சாரதி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசாரின் கூற்றப்படி ஏப்ரல் 22 அன்று கட்டுநாயக்க போலீசாரால் சம்பவத்தில் ஈடுபட்ட வெள்ளை நிற வேசல் ஜூவிசி வாகனத்தில் சந்தேகத்துடன் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். சமூக ஊடகங்களில் பரவரும் காணொலி ஒன்றில் இந்த வாகனம் பொதுமக்களுக்கும் சொத்துக்களுக்கும் ஆபத்தை விளைவிக்கும் வகையில் செலுத்தப்பட்டதாக காணப்பட்டதை அடுத்து கொழும்பு போக்குவரத்து பிரிவு மற்றும் கட்டுநாயக்க போலீஸ் அதே நாளில் விசாரணைகளை தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. சந்தேக நபர் போதைப்பொருள் பரிசோதனைக்காக நீர்கொழும்பு மருத்துவமனையில் உள்ள நீதித்துறை மருத்துவ அதிகாரிகளும் முன்னிலைப்படுத்தப்பட்டார். கட்டுநாயக்க போலீசார் தரப்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள்.